ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈவினிங் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மார்னிங் வந்து சப்பாத்தி பண்ணுவோம், பூரி பண்ணுவோம். அதில் கொஞ்சம் மாவு மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ்வலாக எடுத்து வைக்கிறது வழக்கம் தான். ஆனால் அதை ஈவினிங்கோட நம்ம காலி பண்ணிடுறோம். இருக்கிற நேரத்தில் அந்த சப்பாத்தி மாவு 2 சப்பாத்தி மாவுக்குள்ளே மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பொடிசாக கட் பண்ண ஆனியன், ப்ளஸ் நல்ல வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்பெஷலாக அந்த வாசனைக்காக தான். நல்லெண்ணெய் வந்து சேர்க்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் வாசனை அந்தளவுக்கு வராது. ஸோ நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்ல, டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சமாக, நான் அதிகமாக சேர்த்துக்க சொல்லலை, கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதை ரெண்டாக நீங்கள் பிரித்து வச்சுட்டு கையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. இதுக்கு வந்து அதிகமாக ஆயில் தேவைப்படாது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த பஜ்ஜி போட்டு கொடுக்குறோம் டீ கூட, பஜ்ஜி போண்டாலாம் பண்ணிங்கன்னு பாருங்களேன், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் வந்து அதிகம் தேவைப்படும். அது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ பசங்களுக்கு ஓகே, கொஞ்சம் ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு விட்டுடலாம். ஒரு 40+ ஆகிடுச்சின்னு வைங்களேன், நம்மளே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வயிறு நிறையும். ஒரு 5 மணி போல் நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்து நைட்டு டின்னர் வந்து ஒரு 8 o'clock சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் பசி தாங்கும். ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடித்தாலே ஜம்முன்னு இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது இப்படி ஊட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே கிச்சனில் நல்ல கருங்கல்லில் லைட்டாக தான் எண்ணெய் விடணும். இதுக்கு அதிகமாக எண்ணெய் வேணும் அப்படின்னு எல்லாம் தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு, ரொம்ப லைட்டாக விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதை எடுத்து லைட்டாக கையை வச்சு தட்டிக்குங்க. ஆக்சுவலி இதை போலுன்னு சொல்லுவாங்க. நல்லா இப்படி தட்டி நைஸாக கொஞ்சம் தட்டணும். தட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் அடுத்ததையும் எடுத்து லைட்டாக தட்டிட்டு அதையும் அதை அப்படி வச்சுட்டு கை வச்சே தட்டி விடலாம். தட்டிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு என்ன செய்யணும், பொறுமையாக அப்படி கொஞ்சம் மாற்றி போடுங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரத்துக்குள்ளே அது லைட்டாக கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தாங்க. நம்ம அப்பா மேலே டீ காப்பி எதுவும் வேணா இது மாதிரி தான் செய்து சாப்பிட்ருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆயில் குறைவான இது. மோஸ்ட்லி இது பெரியவங்களுக்கு ஆயில் வந்து அதிகம் வேண்டாம்ப்பா, ஆனால் டீ கூட எனக்கு எதாவது 2 சாப்பிடணும் போல் இருக்குது, எதாவது கொஞ்சம் சூடாக பண்ணித்தாயேன் அப்படி கேட்பாங்க. ஆயில் வேண்டாம், ஆயில் குறைச்சி போட்டு எதாவது இருந்தால் பண்ணி கொடுன்னு வீட்டில் எதாவது பெரியவங்க கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு இது ரொம்ப செட் ஆகும். அது நமக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். ஸ்பெஷலாகவே உட்காந்துருந்து எதுவும் நம்ம தேடி பண்ணுறோன்னு தேவையில்லை, நின்றுட்டே செய்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிச்சனில் நின்றுட்டே இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. மாவு நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குமா. அப்புறம் இந்த வெங்காயம் ப்ளஸ்ஸு இது போட்டு அப்படியே பண்ணிட்டோன்னா அப்படியே ஒரு ஆள் 2 சாப்பிட்டாலே ஜம்முன்னு இருக்கும். அதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் காஃபி சூடாக ஒரு டம்ளர் காஃபியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிப்போடு இது வந்து நீங்கள் மார்னிங் செய்து வச்சா கூட உங்களுக்கு ஈவினிங் கூட பார்த்தீங்கன்னாலும் அது நல்லாயிருக்கும். அதோட சாஃப்ட்னஸ் போகவே செய்யாது. காலையில் இது செய்து வைக்கலாம். ஆயில் ரொம்ப கம்மிங்கிறதுனால, இதோட ப்ளஸ்ஸே அது ஆயில் கம்மிங்கிறதுனால ஜம்முன்னு இருக்கும், நல்ல வாசனையாக வேறு இருக்கும். திருப்தியாக பாருங்கள். ஒரு டம்ளர் காஃபி, நல்ல நிறைவான கப்பில் எடுக்கணும். ஒரு டம்ளர் காஃபி
எடுத்துகிட்டு ப்ளஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் எல்லாம் பொரிஞ்ச உடனே அந்த வாசனை அப்படியே வருது பாருங்கள். இந்த பாருங்கள் மாற்றணுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். போதுமே, வேறு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு தான். இதில் அப்படி போட்டுங்க, அப்புறம் தட்டில் இதை போட்டுருங்க. புரியுதா? அப்புறம் என்ன செய்யணும், லைட்டாக ஓரமாக அப்படியே பிச்சுட்டு காஃபி பாருங்க, ஒட்டப்பட காஃபி இதையும் வாங்கி வச்சு ஒரு பக்கம் சாய்க்கணும். காஃபி வச்சு ஆகா சூப்பராக இருக்கும். அந்த வெங்காய வாசனை ப்ளஸ் பச்சை மிளகா அந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சாய்க்கும் போது ஜம்முனி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக முடிஞ்சிடும், அப்போ டைமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.